பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் ஹலீம் பார்க்கலாம். இது வந்து ரமலான் ஸ்பெஷல் ரெசிபி. இதில் வந்து சிக்கன் நம்ம நிறைய தால் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இது ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் மூங் தால், 2 டேபிள் ஸ்பூன் வீட், 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் ஊரத் தால், 2 டேபிள் ஸ்பூன் பார்லி, 2 டேபிள் ஸ்பூன் மசூர் தால், 2 டேபிள் ஸ்பூன் கிராம் தால், எல்லாத்துலேயும் 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இது எல்லாத்தையும் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2 அலசிக்கோங்க. அதில் உள்ள தூசி மண்ணெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். நார்மல் ரைஸ் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காது. அதனால் பாஸ்மதி ரைஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனோட 1/2 கப் கர்டு, ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன், கியூமின் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு மணி நேரம் சிக்கனை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பெல்லாம் வெந்துருச்சு, அந்த பாஸ்மதி ரைஸும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு பிளெண்டர் எடுத்து நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்கள்ட்ட பிளெண்டர் இல்லைன்னா மிக்ஸர் ஜாரில் போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கரம் மசாலா எடுத்துக்கிறேன். பட்டை, ஏலக்காய், பூ, இலை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை தனியாக வச்சுக்கலாம். நான் வந்து ஆனியன் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், ஃப்ரைடு ஆனியன். அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். நெய், எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கரம் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அதையும் போட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தாலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து இந்த ஹலீம் சாப்பிட்றதுக்கு ஒரு பிரியாணி ஸ்டைலில் நல்லாயிருக்கும். அந்த பிரியாணி ஃப்ளேவரோட அந்த தாலையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி நான் ஒரு சிக்கன் வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், சிக்கனை ஃபுல்லாக நான் எடுத்துட்டு அதில் நம்ம ஸ்பைசஸ் போட்டோம்ல அதையும் எடுத்துடணும். சிக்கனோட ஃப்ளஷை தனியாக எடுத்துகிட்டு போனை தனியாக எடுத்துடலாம். நம்ம வந்து அந்த தாலோட போட்டு நம்ம சிக்கனை பிளெண்ட் பண்ணணும். அதனால் நம்ம வந்து போன்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து எடுத்துலாம். இப்போ பாருங்கள், தால் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த கிரேவியில் வந்து தாலை ஆட் பண்ணிடணும். அந்த சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டோம்ல அதை கூட எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு கூட பண்ணால் கூட அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நான் அப்படியே போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அதையும் போட்டு அரைச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், ஹலீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதிலே வந்து மட்டன் ஹலீம் பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு நாள் நான் மட்டன் ஹலீம் எப்படி செய்கிறதுன்னு போட்டு காட்டுறேன். இதில் வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ண வச்ச ஆனியன், அந்த ஆயில் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு 2 எக்கு கூட வச்சு அதில் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.